காமதேன் வருவதும் 7வது கன்று வருவதும் 8வது குருமகாரிசி மனம் 9வது ரோமரிசி மனத்திலே பாதாள பிறந்த பஞ்சபாண்டவர்கள் அந்த பாலும் காட்டுக்குள்ளே நுழைந்த உடனே அங்கே வாழ்ந்திருந்த ரோமரிசி நம்மளை எல்லாம் பார்த்து விட்டு யார் என்று வினவ நடந்த விவரமெல்லாம் சொன்னீங்க. அப்ப அந்த மகாமுனிவர் சொன்னார், தர்மா இழந்த நாட்டை பெறுவதற்காக வேண்டி தம்பிமால் தமையனெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு வந்திருக்க மண் மீது ஆசிரியத்தவன் மறுபடியும் அந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டான். 12 வருடம் அல்ல 24 வருடங்கள் போனாலும் துரியோதனங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான். அப்படி நடுவுக்கு நான் அப்படி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எதிரியோடு நீங்க சமரம் புரிவீங்க. அந்த சண்டையிலே உங்களால் ஜெயம் பெற முடியுமான்னா முடியாது. ஏன் முடியாது? பெரியவங்க எல்லாம் நமக்கு பிரிச்சு கொடுத்தது 7 கோடி சேனை, துரியோதனன் கொடுத்து 11 கோடி சேனை. சேனையும் சமரம் புரிந்தால் கூட அவனோட 4 கோடி சேனை அதிகமா இருக்கு. உங்களால் சமரம் புரிய முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 50 ஒரு கைலமலை செல்லுங்க. கார்க்கும் கடவுளாய் கைலாசநாதன் பாஸ்வரேஸ்வரர் கணை இருக்கு. எப்படியாவது அதை பெற்று வந்து விடவில்லை ஆனால் பாரத யுத்தத்தை எளிதாக முடிக்கலாம்னு சொல்லி அந்த ரோமரிசி சொல்ல அந்த மகானுடைய வார்த்தை கேட்டு எம்பெருமானுடைய கிருபையால் அண்ணாசி பொன்னாசி மண்ணாசி மனையாசி 5 ஆசி மறந்து அரகரா சிவசிவாய் என்ற ஆதிசிவனை வரக்கூடிய முதல் படி வாயிலில் நான் 98 அடி செப்பு கம்பத்தை நாட்டி என் வலது பெருவரை ஊண்டி அந்த மகாதேவனை தரிசனம் செய்கிறேன். அண்ணா ஆனால் அழகமும் தவம் செய்கிறேன். ஆனா அகில உலகமெல்லாம் அனல் பறக்கிறது. இது உற்று நோக்கி பார்த்தவர் யார்? இந்திர பகவான். என்னடா நம்முடைய அம்சியால் பிறந்த ஒரு பிள்ளை கம்பத்தி மீது கால் வைத்தவன் யார் தவம் செய்கிறார்? தவணையா அவன் பூர்த்தி அடையல, நம்மளால இந்திரலோகத்தில் உட்கார்ந்து இருக்க முடியல. அதனால இதுக்கு ஏதாவது சுழி செய்யணும் சொல்லி இடி பகவான் ஈண்டெடுத்த மேகராஜ் ஈண்டெடுத்த இடி பகவானை அழைத்து நீ 1000 இடி ஒன்னா சேர்ந்து கம்பத்து மேல காண்டி போய் நின்றுட்டு இருக்கான். அவன் தலை மேல இறங்கி தவணையை கலைத்து என்று சொல்லி இடி பகவானை ஏறி விடுகிறார் இந்திர பகவான். சூதரியாத இடி பகவான் எல்லாம் ஒன்னா 1000 ஒன்னா சேர்ந்து கம்பத்து மேல நின்று கொண்டு காண்டிபன் தலை மேல அப்படியே கிரீடு எனக்கு மாலாத கோபம் இறங்கி வந்த இடி பகவானை நீ நிக்கலையே இடிக்கு அவன் கண்ணெல்லாம் வெளியே உயிர் போகும் தருவாயில் உண்மையை சொல்றான். அர்ஜுனா உன்னுடைய வீரம் தெரியாமல் உனக்கு விவேகம் தெரியாமல் எங்கே ஏவிட்டார் என்பதற்காக உன் தமிழனையை கலைக்கு வந்து விட்டு எனக்கு உயிர் மூச்சு கொடுன்னு சொன்னான். அவன் கண்ணீரை பார்த்து விட்டு சற்று மனமடங்கி இந்த காண்டிபன் உயிர் மிச்சம் தருவதாக இருந்தால் எனக்கு 2 வாக்குறுதியை கொடு. ஒன்று, மழை பொழிகிற போது என் நாட்டு மக்கள் அவன் இடி சத்தத்தை கேட்டு 5 அடிக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த முதல் 5 ரூபாய் என்று குரல் கொடுப்பாங்க. ஆனா நீ 1000 அடிக்கு அப்பால போய் இறங்கிற சொல்லி செய்தா சத்தியன்னு சொன்னேன். உயிருக்கு பயந்தவன் சத்தியம் செஞ்சு கொடுத்தான். அத்தோடு மட்டுமா உன் தங்கையாகி மன்னருடைய காதவாதம் செய்து கொடு. ஏன்னா இது மறைய கூடாது அல்லவா? அதற்காக வேண்டி அவன் சொன்ன வாக்குறுதிப்படி கைலமலை திரும்பி வருகிற பொழுது மின்னலுடைய காதுவாகம் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனா காட்டியா வாழக்கூடிய பாண்டவர்கள் அந்த கன்னிப்பெண்ணை கொண்டு வந்து காட்டில் வைத்தார் வாழ முடியுமா? என்னைக்கு மகாபாரதம் நிறைய வருகிறதோ அன்னைக்கு எங்க அண்ணனுடைய அனுமதியோட கூட்டிட்டு போன்னு சொல்லி மின்னலுடைய காந்திரவாகம் செய்ததெல்லாம் உண்மைதான். அண்ணா எப்ப என்னால உங்களுக்கு கலங்கம்னு சொல்லிடுறோ அந்த கன்னி பெண்ணால் நமக்கு கலங்கமே வர வேண்டாம், அனுமதி விடுங்க. அந்த மின்னலுடைய அஸ்தாபனம் அழைத்து வந்து விட்டா பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சு போயிருந்தோம். அர்ஜுனா அதனால இதுவரை நாங்கள் காணத்தில் இருந்தோம், இப்போ அஸ்தாபனம் தான் இருக்கின்றோம். உடனடியாக சென்று மேகமண்டலம் சென்று மின்னலை அழைத்து வா, நான் திருமணம் செய்து வைக்கிறேன். அர்ஜுனா இந்த வண்டி சக்கரமா அவரே போக சொல்லிட்டாரு, போய் குடிக்க சொல்லிட்டாரு, வாங்க போலாம். பூலோகத்திலிருந்து மேகலோகம் போகிறார். 10 நாள் பாரத போரிலே உன் மேனியிலே ஒரு கால் மயிர்கால் கூட பின்னமாகவில்லை, உச்சப்படவில்லை. இருந்தாலும் நீ போவது மேக மண்டலம், ஒரு கால் உச்சப்பட்டு விட்டால் இந்த அஸ்தாபனம் வரக்கூடாது, என் முகத்திலே அஸ்தாபனம் வந்து சேரு. தானே சென்று வா. போடுமா நேரமா போடுமா? இல்ல இல்ல கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. ஏங்க அண்ணா பாருங்க, உங்க அண்ணன் வர வர புத்திக்கிட்டு போச்சுங்க. எப்படி நாம என்ன சண்டையா போறோம்? நம்ம விண்ணம்பரத்துக்கு நாம நீங்க கட்டண பொண்டாட்டி குடியா போறீங்க. என்னங்க போய் சும்மா உள்ள வீதியை விளையாட போனா அம்மா என்னடா சொல்லுவாங்க? பாப்பா சேலங்களை கொண்டு போயினால குடியும் குண்டுமா இருக்கும் அப்படிங்க. இது அம்மா சொல்லுவாங்கல்ல. எங்க அம்மா கூட தான் நான் கூட்டிட்டு போறதுக்கு சைக்கிள் எடுத்தனா சைக்கிள் பார்த்து பாப்பா டயர்காரங்க கூட வருவாங்க. எனக்கு தாயிட்ட சாந்தங்க அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா அதமா வர சொல்றது பெரிய சொல்றது இயற்கை தானே. அது போகட்டும், மின்னலுடைய அலை காந்தவாதம் செய்தோம்.